புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கண்காணிக்கப்பட எவருமே இல்லாத போதும் நம் கடைபிடிக்கப்படும் நேர்மை அப்படிங்கிறது தான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலான இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பள்ளிகளும் சரி வீட்லேயும் சரி, இன்னைக்கு தான் டீச்சர் இல்லையேடா, நாம் எப்படி வேணால் நடந்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சிய உணர்வு வருது. அதே மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டாங்கனாலோ இல்லை எதையோ ஒன்றத்தை கீழே போட்டு உடைச்சிட்டாங்க, அந்த நேரத்தில் அங்கே அம்மா இல்லை அப்படின்னா பரவாயில்லடா அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம் தப்பிச்சிடலாம் அப்படின்ற எண்ணமும் குழந்தைகளிடத்து வளர்ந்துக்கிட்டே வருது. யாராவது நாமளை பார்த்தா மட்டும்தான் நாம் நேர்மையாக நடந்துக்கணுமா? இல்லை இல்லைங்களா? ஒரு அம்மா காலங்காலையில் ஒரு கடையை நோக்கி வேகமாக ஓடுறாங்க. ஒரு 10 ரூபாய் பணத்தை அந்த கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்னம்மா காலங்காலையில் 10 ரூபாய் நீட்டுறியே அப்படின்னு கேட்குறாரு அந்த கடைக்காரர். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க, நேற்று உங்கள்கிட்ட பொருள் வாங்கிட்டு போனேன், அந்த பொருளுக்கு நீங்கள் 10 ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டீங்க, அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, நேற்று பொருள் வாங்கும்போது 5 ரூபாய்க்கு நீ ரொம்ப பேரம் பேசி வாங்கிட்டு போனையே, இப்போ 10 ரூபாயை திருப்பி தர அப்படின்னு கேட்குறாரு கடைக்காரர். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் பேரம் பேசுறது என்னுடைய உரிமை, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்ததில் 10 ரூபாய் அதிகமாக இருந்தது இல்லையா, அதை நான் வச்சு கொடுக்கறதுல அதை தான் நான் திருப்பி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய கணவரை இழந்துட்டேன், அவர் இறக்கும் போது என்கிட்ட சொன்னது 1 ரூபாய் கூட அடுத்தவங்க கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கிடாத, அது நம்மளுடைய மனசை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லளவும் அது 1 ரூபாயா இருந்தாலும் 10 ரூபாயா இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இருந்த கடைக்காரருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய கல்லாப்பெட்டியிலேருந்து ஒரு 300 ரூபாய் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு அவர் ஓடுறார். அங்கே தன்னுடைய நண்பனான பிரகாஷை பார்க்குறாரு. பார்த்து, அப்பா இந்தா, நேற்று உங்ககிட்டேருந்து நான் வாங்கிட்டு போனேன் இல்லையா, 300 ரூபாய் நான் அதிகமாக வாங்கிட்டேன், இந்தா அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஷாக். பிரகாஷ் சொல்கிறாரு, அதான் அடுத்த மாதம் நீ வருவியேப்பா, அப்போ கொடுத்தா என்ன, இதுக்காக இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்த அப்படின்னாரு. அடுத்த மாதம் நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது, என்னுடைய மனநிலை அப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது, இப்போவே நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி 300 ரூபாயை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு போயிடுறார். இதை வாங்கி வச்சுட்டு இருந்த பிரகாஷுக்கு ரொம்ப மனசு சங்கடம். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ராத்திரியும் பகலுமா தூங்காமல் ரொம்ப கஷ்டப்படுறார். ஒரு நாள் காலையில் அவசரமாக பக்கத்தில் இருக்க பேங்க்குக்கு ஓடி போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை வித்ட்ரா பண்ணுறாரு. என்னடா அது, எதுக்காக இவன் திடீர்னு 10 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அந்த பணத்தை தூக்கிக்கிட்டு ஒரு பெண்ணை தேடி ஓடுறாரு. அந்த பெண் ஒரு விதவை. அவளுடைய காலில் விழுந்து ஓன்னு அழுகுறார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய கணவர்கிட்ட எனக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினேன், கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்துட்டாரு, அதை நான் திருப்பி கொடுக்கணும்னு வரவும் இல்லை, உன்னையோ இல்லை உன் குழந்தையவோ நான் பார்க்கவே இல்லைம்மா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இந்தா அதுக்கு வட்டியும் முதலுமா உங்ககிட்ட கொடுத்துடுறேன்னு சொல்லி பயங்கரமாக அழுதுடுறார். அந்த பெண்மணி யார் தெரியுமா? யார் 1 ரூபாய்னாலும் 10 ரூபாய்னாலும் அதை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட போய் நின்னாங்களோ அதே பெண்மணி தான். நேர்மையோடைய அழகு அப்படிங்கிறது இதுதாங்க. நாம் ஒரு இடத்துல நேர்மையாக நாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நம்மளிடத்து வாங்கினவங்கள்ட்டையும் அதுக்கப்புறம் அது தொடர்ந்துக்கிட்டே தான் போகும். இது போல சின்ன சின்ன கதைகள் மூலியமா இந்த நேர்மையை நம்ம குழந்தைகளிடத்தை கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம யாராவது பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி அந்த இடத்தில் நானாகவே தான் இருக்கணும். யாருக்காகவும் மற்றவர்களுக்காக என்னுடைய கேரக்டர் இல்லை என்னுடைய நேச்சர் என்னுடைய இயற்கையான இந்த மனோபாவத்தை நான் மாற்றிக்க கூடாது அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வரும். நன்றி, வணக்கம்.